எல்லாருடைய அப்பாவுமே சொல்லுவாங்க, என்னோட தொழில் உங்களுக்கு வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம், நீங்க நல்லா படிச்சு நல்லா முன்னுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி. என் தம்பி நல்லாவே படிச்சிருக்காரு, இருந்தாலும் எங்க அப்பாவோட தொழிலை எடுத்து செய்யணும் அப்படிங்கிறதுக்காக பிளாட்ஃபார்ம்ல பரோட்டா கடை ஒண்ணு வச்சு சூப்பரா ரன் பண்ணிட்டு வராரு. எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே பரோட்டா கடையில வேலை செஞ்சு அப்புறம் பரோட்டா மாஸ்டர் மாதிரி இத்தனை வயசு வரைக்குமே பரோட்டா வேலை தான் செஞ்சுட்டு இருக்காரு. நாங்களாம் வந்து பாத்தீங்கன்னா படிச்சுட்டு வெவ்வேறு வேலை பார்த்துட்டு இருக்கோங்க. பட் என் சின்ன தம்பி வந்து பாத்தீங்கன்னா பூபதி எங்க அப்பாவோட தொழிலை எடுத்து செஞ்சுட்டு இருக்காரு. சோ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. கடுமையா உழைக்கிறாரு, உழைப்பாளி அப்படிங்கிறதுக்கு என் தம்பி ஒரு எடுத்துக்காட்டு. ஆனா வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரௌனி 500 பாக்ஸ் போட்டிருக்கீங்க, என்னென்ன வெரைட்டிஸ் வருது அப்படி சொல்லி ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. பிஸ்காஃப், நட்டல்லா, நட்ஸ், ஒயிட் சாக்கோ சிப்ஸ், டார்க் சாக்கோ சிப்ஸ், ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி, இந்த 6 வெரைட்டிஸ்மே அந்த 500 பாக்ஸ்ல வந்துரும் ஃப்ரீ டெலிவரியோட. அது மட்டும் இல்லைங்க, சில்வர் பிளேட் ஹோம்மேட் சாக்லேட்டுமே ஃப்ரீயா வருது. ப்ரௌனி ஆர்டர்ஸ்க்கு எங்க நம்பர் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். என் தம்பியை பாராட்டணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க, நான் அவருக்கு கன்வே பண்ணிடுறேன். ஒரு அப்பா விவசாயியா இருக்காருன்னு வைங்க, அவரோட பையன் படிச்சு வேற வேலைக்கு போயிட்டு விவசாயத்தை யாரு பாக்குறது? அந்த மாதிரி தாங்க ஒவ்வொரு வீட்லயும் அப்பாவோட தொழில் எடுத்து செய்யறதுக்குன்னு ஒருத்தர் இருப்பாரு. அந்த மாதிரி இருந்தா நாடு வளரும், நம்மளும் வளரும். என்ன நான் சொல்றது? மறக்காம ஒரு லைக் தெரிவிடுங்க. ஓகே, பை.